உட்காருங்க 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 மாண்புமிகு நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க 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 கோயம்புத்தூர் மாவட்டம் உட்காருங்க உட்காருங்க உட்கார சொல்லுங்க பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அவை முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க 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 மாண்புமிகு நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க 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 மாண்புமிகு உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது தொடர்பாக அந்த தொகுதி எம்எல்ஏ ஏதாவது மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த 2 வரி 3 வரி தான் சொல்லணுமே தவிர வரலாறு சொல்லுவதாக இருந்தால் நிகழ்ச்சியை முழுவதுமாக சொல்வது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவே நான் எடுத்திருக்கலாமே. மாண்பு உறுப்பினர் மகராஜன் அவர்கள் அதை மட்டும் சொல்லுங்கள், படிங்க. என்ன கொடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கே 3 தலைமுறையாக அந்த மக்கள் அங்கே வாய்ச்சி கொண்டு இருக்கிறார்கள். 2021 சீவிலித்தூர் புலிகள் சாராங்கம்னு சொல்லி சட்டம் வந்துச்சு. இல்லை மாண்பு உறுப்பினர், இல்லை அதே பிரச்சனை குறித்து நானும் இது கவன தீர்மானம் கொடுத்துருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி முடிங்க. திங்கட்கிழமை விரிவாக நீங்கள் அதை பற்றி விளக்கம் சொல்ல போகிறேன். நானும் கவன தீர்மானம் கொடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. இது 3 வட்டமும் போராடி நேற்று 7ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸில் 25,000 மக்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் போராடினாங்க. போதும். நான் என்ன மாண்பு உறுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள தும்மக்குண்டு மேகமலை பகுதிகளில் கடந்த 100 ஆண்டுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் சிறப்பு காவல்துறை வைத்து வெளியேற்ற முற்படுவதால் ஏற்பட்ட பதட்ட நிலை குறித்து மகராஜன் அவர்கள் நீங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கீங்க. அதை மென்ஷன் பண்ணியாச்சு. அதை நான் படிச்சும் காமிச்சிட்டேன். திங்கட்கிழமை உரிய முறையில் விவாதம் நடத்தப்படும்.